இயற்கை இது இறைவனின் கொடை. அதனால்தான் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த உலகை பூமி தாயென போற்றி வணங்குகிறது மனித தலைமுறை. இயற்கையின் வடிவில் சிரிப்பவளே, எழிலாய் வளமாய் மணப்பவளே, பூமி தாயே எமை காக்கும் நீ வாழ்கவே. என் மக்களே, உங்களை காப்பது நான் அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த அந்த இறைவன் தான். இறைவனின் படைப்புகள் தான் எத்தனை அழகானவை, எவ்வளவு சிறப்பானவை. எத்தனை அதிசயங்கள், எத்துணை அற்புதங்கள் இறைவனின் படைப்பினிலே. எத்தனை அதிசயங்கள், எத்துணை அற்புதங்கள் இறைவனின் படைப்பினிலே. எல்லையில்லா வளங்கள், எண்ணில்லாத இனங்கள் எழில்மிகு உலகினிலே. அதிசயங்கள், எத்துணை அற்புதங்கள் இறைவனின் படைப்பினிலே. விந்தை மலை நிலங்கள், விரிந்த அலைக்கடல்கள், இவை தரும் பல பலன்கள். காடுகள், வயல்வெளிகள், கோடைகள், செடி மரங்கள், கனிவின் சீதனங்கள், விதவிதமான விலங்கினங்கள், நீந்துகளை ஓடும் மீனினங்கள், வானில் வட்டமிடும் வெளிப்பறவைகள், ஜாலமிடும் விண்மீன்கள். இந்த பூமி இறைவனின் அருங்கொடை. அந்த பரமனுக்கு ஈடு ஏதுமில்லை, இந்த உலகே அவரை மாற்றினை. அந்த உன்னதனை புகழ வார்த்தை. இறைவன் படைத்த இந்த இயற்கை வளம் நிறைந்த உலகம் மனிதனுக்காக மட்டுமல்ல, இந்த உலகில் பிறந்த விலங்குகள், பறவைகள் என அனைத்து உயிரினங்களுக்காகவும் தான்.
மரங்களும் அழிந்தன. பெருசா இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா, நல்லா நிழல் தருதுல. அங்க பாரு அங்க பாரு, இந்த மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாம் நிறைய பறவைங்க வந்து நல்லா ருசிச்சு சாப்பிடுது இல்ல? இந்த மரம் யாரு வச்ச மரம் தெரியுமா? எங்க அம்மாவோட அவங்க அம்மாவோட தாத்தா வச்ச மரமா. எங்க அம்மா சொன்னாங்க. அப்படியா? கவசம் போல இருந்த மரத்தை எல்லாம் அரக்க குணத்தோட வெட்டி சாட்சி சிதைச்சிட்டாங்களே. என்னோட மேனியில அணியாரங்களா இருந்த விளை நிலங்களை, தோட்டங்களை, சோலைகளை அழிச்சு தொழிற்சாலைகளா ஆக்கிட்டாங்களே. இந்த மரம் எப்படி நிழல் தந்துச்சு. நாம எல்லாரும் இங்க எவ்வளவு ஜாலியா விளையாண்டோம். இனிமே நாம எங்க போய் விளையாடுறது? எங்கேயாவது போய் விளையாடலாம்னா எல்லா இடத்துலயும் மரத்தை வெட்டி நிலத்துல கட்டடங்களை கட்டி காசு கூட இல்லாம பண்ணிட்டாங்களே. இந்த பேராசை பிடிச்ச நவீன மனுஷங்க இயற்கையை அழிச்சு இந்த சின்ன சிறுசுகளையும் என்னையும் இப்படி அழ வச்சுட்டாங்களே. இந்த கொடுமையோட எல்லை என்னன்னு இந்த சுயநலம் பிடிச்ச மனுஷங்களுக்கு தெரியுமா? 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 கண்ணுல கண்ட மரத்தை எல்லாம் வெட்டி சாச்ச எல்லாரும் உள்ளவாங்க. இந்த பூமியில முளைச்ச மரங்களும் நம்மள மாதிரி படைப்புங்களாங்கிறத மறந்துட்டீங்கல்ல. நீ 5 மரத்தை வெட்டுன, நீ 10 மரத்தை வெட்டுன, நீங்க 50 மரத்தை வெட்டுனீங்க, நீங்க 100 மரத்தை வெட்டுனீங்க. நீங்க செஞ்ச இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? சவுக்கடியா, லத்தியடியா, ஆயுள் தண்டனையா, இல்ல மரண தண்டனையா? இப்படி எந்த தண்டனை கொடுத்தாலும் நீங்க செஞ்ச தப்ப சரி பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரே ஒரு தண்டனை தான். 5 மரம் வெட்டினவங்க 10 மரம் நடுங்க, 10 மரம் வெட்டினவங்க 50 மரம் நடுங்க, 50 மரம் வெட்டினவங்க 100 மரம் நடுங்க. மரம் நடுறத உங்க வாழ்நாள் சேவையா நினைச்சு கண்ணுல தெரிகிற இடத்துல எல்லாம் நீங்க தின்னுட்டு கையில வச்சிருக்கிற விதையாவது தூவுங்க. விதை பந்துகளை வாங்கி போற பக்கம்லாம் விதைய தூவுறத உங்க வாழ்நாள் கடமையா நினைங்க. இதுதான் உங்களுக்கு சரியான தண்டனை. Thank you.
புனித சேவையாக கருதிய காரியங்களும் ஒருபுறம் வளர்ந்தன. ஆனால் அதை காட்டிலும் சுயநல மோகத்தில் மரத்தை காசாக்கும் மடமைத்தனங்களும் அதிகமாகவே வளர்ந்தன. இதன் விளைவு இயற்கை தன் கோர முகத்தை காட்டி தாண்டவமாடத் தொடங்கியது. அருமை மறந்து அதை சிதைத்தழித்த மணியா பரிணாமம் என்ற பெயரில் படைப்பின் வேறறுத்தது சரியா? இனியாவது உணர்ந்து வாழ்வா, இயற்கையை மதித்து உயர்வா. வழங்கிடும் மகிழ்வு உலகம் இறைவனின் நூலகம். இதை முறையாய் படித்தால் ஆனந்தம். இயற்கையை சிதைப்பது இகத்தினை அழிக்குமே, ஆசுவது மகிமையை குறைக்குமே. மலர்போல் நமது பூமியை மதிப்பது நம் கடமை. மதித்தால் பல நூறு வழங்கிடும் பலனை. காட்டை அழித்து கானகம் துளைத்து மழையை தடுத்தது போதும். சூறையாய் நின்ற ஓசோரை நீ ஓட்டை போட்டது. அறிவை விதைத்து ஆவணம் செய்து உலகை காத்திட வேண்டும். வீசும் காற்றை மாசுமி காத்து பூமி குளிர்ந்திட வேண்டும். பசுமை எங்கு பூக்க நட வேண்டும் மரங்கள். பூமியில் வளம் சேர்க்க மரம்தானே வரங்கள். மரமும் வளர்த்து மழையில் விதைத்து நீர்வளம் செலுத்த வேண்டும். நிலத்தடி நீரை மேலும் சேர்த்து வறட்சி போக்க வேண்டும். அக்கா பொருளை மண்ணில் புதைக்கும் நடவை அகற்ற வேண்டும். குப்பை ஆற்றும் கொள்கை மாற்றி சுத்தம் காக்க வேண்டும். இயற்கை மனிதன் குழந்தை, அது தீர்ந்தெல்லாம் கடமை. உலக மனிதன் ஆலயம், அதன் உன்னத காப்போம் யாவரும். இயற்கையை காக்க உறுதிமொழி ஏற்போம். இயற்கையை எப்போதும் நேசிப்போம். இயற்கையை எந்நாளும் மதிப்போம். இயற்கையை என்றென்றும் காப்போம். Wait. Boys can also come, not the last row. Tell the boys to come and stand in the last row, ma'am. Boys, come and join in the last row.